வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் யாருக்கெல்லாம் நான் லாரி வாங்கினது பிடிச்சிருக்கு, யார் யாருக்கெல்லாம் நான் லாரி வாங்கினது பிடிக்கல, யார் யாருக்கெல்லாம் நான் கார் வாங்கினதோ வீடு கட்டினதோ பிடிச்சிருக்கு, யார் யாருக்கெல்லாம் பிடிக்கல, இது என்ன ஒரு ஹைலைட்னு கேளுங்களேன். நான் வந்து லாரி வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, எல்லாமே அந்த வயநாட்டு பணத்துலதான் திருடி எல்லாம் வாங்கியிருப்பேன் நானு. என்ன ஒரு கமாண்டு, எல்லாம் வயநாட்டு பணம் விளையாடுது, வயநாட்டு பணம் விளையாடுது. ஏங்க அப்படிலாம் அந்த அவ்வளவு கடவுள் மண்ணுக்குள்ள புதஞ்சு போனவங்க காசை ஏமாத்தினால நல்லா இருப்பனா? அது எப்படி சொல்றது, என்னோட வருங்கால சந்ததிகள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் எப்படி நல்லா இருப்பாங்களா? நீங்களும் தான் கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி வயநாட்டு பணம். எங்க வீட்டுக்காரமா அந்த பிளைட்ல போன வீடியோ போட்டா வயநாட்டு பணம் விளையாடுது, வயநாட்டு பணம் விளையாடுது. எவ்வளவு பணங்க நான் வாங்கியிருப்பேன், அதுல எத்தனை பேருக்கு எனக்கு அதுல பணம் கொடுப்பீங்க? நான் ஒரு 70,000 போட்டேன். என்னை சார்ந்த நட்புறவர்கள்ட்ட போன் மூலியமா கேட்டேன். அவங்க ஒரு 70,000 கொடுத்தாங்க. மொத்தமா ஒரு 1.5 லட்சம் கலெக்ஷன் பண்ணி போய் நம்ம எங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வந்தோம். அதுக்கு போய் நான் மக்கள்கிட்ட போட்டு வாங்கிட்டு வயநாட்டு பணம்னா எப்படிங்க? அந்த வயநாட்டு பணத்தை ஒரு அத்தனை நூத்துக்கணக்கான பேர் இறந்து மண்ணுக்குள்ள போயிருக்காங்க. அவங்க பேரை சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டுன்னா என் குடும்பம் தலையுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் போங்க கமெண்ட் பண்றதுக்குன்னு எனக்கு எப்படி வேணுமாலும் கமெண்ட் பண்ணலாமல் இல்ல. ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த வயநாட்டுக்கு இது பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல, இன்னும் ஹெவியா நான் எதிர்பார்க்கிறேன் பேட் கமெண்ட் பண்றவங்கலாம். அதுலயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கிறான், ரேவதி நான் வண்டி கூட்டு போறத வச்சு, சாரி தப்பா சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணிருக்கிறான், கமெண்ட் பண்ணிருக்கிறாரு. அவர் போன் நம்பர் முதல்ல எடுத்து வச்சிருக்கேன், அவர் போட்டோ வச்சிருக்கிறேன். ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பெண்களை வந்து ஆபாசமா கமெண்ட் பண்ற அந்த கமாண்டும் எடுத்து வச்சிருக்கேன். அவர் வந்து டெய்லரா இருக்காரு, பெண்களுக்கு லேடிஸ் டெய்லரா இருக்கிறாரு. இதுல வந்து பேஸ்புக்ல ஆபாசமான கமெண்ட் பண்றாரு. ஒவ்வொரு லேடிஸுக்கும் ஜாக்கெட் தைக்கும் போது அந்த ஆள் என்ன ஒரு கண்ணோட்டத்தில் தைப்பான். ஆனா என்னால அந்த ஆள் போட்டோ என்னால வெளியே விட முடியும், என்னால முடியும். லேடிஸ் டெய்லரா இருக்கிறாப்ல, போன் நம்பர் கொண்டு இருக்குது. நான் ஏன்டா போன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் பண்ணல, வச்சிருக்கிறேன். அந்த ஆள்லாம் பேட் கமெண்ட் பண்றோம். இல்ல லேடிஸ் டிரைவர் வேற, லேடிஸ் டெய்லர் வேற. நீங்க வேற கொடுமை. இதுல வேற நியாயம் தர்மம் பேசுறதுக்கு இந்த கமெண்ட்ல வேற பெண்களை இப்ப ஒரு ஆபாசமான கமெண்ட் பண்றப்ப எப்படி வந்து பெண்கள் நல்ல விதமா பார்த்து துணி செப்பாப்ல என்னத்தை போய் சொல்ல. நன்றி. ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுல ஏதாவது தவறுகள்